ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, அவ்வளவு சுலபமாக இந்த திருச்செந்தூர் முருகன் யாருக்கும் என் பாதத்தை காட்டுவதும் கிடையாது. அவ்வளவு சுலபமாக நான் ஆசீர்வாதம் செய்வதும் கிடையாது. ஆனால் இப்போது என் அன்பு பிள்ளையான உன் கண்ணெதிரில் எதற்காக என் பாதங்களை காட்டி ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறேன் தெரியுமா? இன்று இரவுக்குள்ளாகவே உன் வாழ்வில் மாபெரும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தி நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படி எல்லா இடங்களிலும் சென்று எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்ய போகிறேன். அதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் என் பாதங்களின் மூலமாக உனக்கு ஆசீர்வாதத்தை அருள் செய்ய வந்திருக்கிறேன் என் செல்வமே. எப்போதும் உனக்குள் சரியாக தான் நீ சிந்திக்கிறாய். இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என திட்டங்களையும் சரியாகத்தான் போடுகிறாய். ஆனால் கருத்துகளும் எண்ணங்களும் சரியாக இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா? நீ முன்னேற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதை நல்ல முறையில் செயல்படுத்தவும் துடிக்கிறாய். உன்னுடைய கருத்துக்களும் கூட அற்புதமாக தான் இருக்கிறது. ஆனால் வெறும் கருத்துக்களும் சிந்தனைகளும் மட்டுமே வாழ்க்கை ஆகிவிடாது அல்லவா? பூக்களை அழகாய் தொடுத்து மாலையாக்குவதற்கு நார் தேவை என்பது போல உன் வாழ்க்கையையும் அழகாய் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு நீயும் உன் வேலைகளை சரியாய் சிறப்பாய் சிந்தனையோடு செயல்படுத்த வேண்டும். உடல் வலிமையோடு இருப்பவர்கள் எல்லாம் பலசாலிகள் கிடையாது. கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போதும் தன் மனதை யார் ஒருவர் உடையாமல் மனம் நோகடிக்காமல் தன்னுடைய மனதை ஆசுவாசப்படுத்தி எல்லா செயல்களையும் சிறப்பாய் செய்கிறாரோ அவர்தானே சிறந்த பலசாலி. நீ சகித்து கொண்டு வாழ்வது மட்டும் வாழ்க்கை கிடையாது என் செல்வமே. உன்னையே நீ செதுக்கிக் கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. எல்லா கஷ்டங்களையும் கடந்து வரக்கூடிய தைரியமும் சக்தியும் உனக்குள் இருக்கிறது. நீ மிகவும் பலசாலியான பிள்ளை. ஒருபோதும் உன் கஷ்டங்களை பார்த்து நீயே உன்னை பலவீனமாக நினைத்து கொள்ளாதே. எல்லா சந்தோஷங்களும் இன்பங்களும் வருவதற்கு முன்பாக இப்படி ஒரு சில துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் இப்போது கடந்து வந்துவிடு. இனிமேல் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உன் வாழ்க்கையை நான் இனிமையாய் மாற்றிவிடுவேன் என் செல்வமே. நீ எல்லோரிடமும் அன்பாய் இருக்கிறாய். அன்போடு அரவணைப்பாய் நடந்து கொள்கிறாய். ஆனால் யாரும் உனக்கு அந்த அளவிற்கு மதிப்பையும் மரியாதையும் திரும்ப கொடுப்பதில்லை. நீ நினைப்பது போல் எல்லாரும் நல்லவர்களாக இருப்பதில்லை என்பதுதானே உண்மை. வாழ்க்கையில் நீ யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை புரிந்து நடந்து கொள் என் செல்வமே. நீ எல்லோரிடமும் இனிமையாய் பேசி பழகினால், எல்லோருக்கும் நீ இனிப்பாய் இருந்தால் எல்லோரும் உன்னை சுலபமாய் விழுங்கி விடுவார்கள். அதே நேரத்தில் எல்லோரிடமும் எதற்கெடுத்தாலும் எரிந்து பேசி கோபப்பட்டு கசப்பாய் இருந்தால் நீ வேலைக்கு ஆக மாட்டாய், நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டாய் என உன்னை துப்பி விடுவார்கள். நீ இனிப்பாகவும் இருக்கக்கூடாது, கசப்பாகவும் இருக்கக்கூடாது. இனிப்பென்றால் அதிகம் சாப்பிடும் உலகம் கசப்பென்றால் வெறுத்து ஒதுக்கி வைத்துவிடும். ஆனால் உப்பு என்பது மிகவும் அவசியமான ஒன்றுதானே. உப்பை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தவும் முடியாது, வேண்டாம் என ஒதுக்கி வைக்கவும் முடியாது. அப்படி அளவாய் பயன்படுத்தக்கூடிய உப்பாகவும் அவசியமாய் பயன்படுத்தக்கூடிய உப்பாகவும் நீ இருந்தால் போதும். எல்லாரும் உன்னை சரியாக பயன்படுத்தி சரியாக உன்னிடம் பேசி பழகுவார்கள். மனம் என்னும் கடிவாளத்தை நீ இருக்க பிடித்து கொண்டு நான் சொல்வது போல நடக்க முயற்சி செய். உன் வாழ்க்கையை சொர்க்கமாய் நான் மாற்றிவிடுவேன் என் செல்வமே. இப்போது உன் வாழ்க்கையில் விடையில்லாத கேள்விகளும் தீர்வே இல்லாத பிரச்சனைகளும் நிறைய இருக்கிறது. ஆனால் உனக்கு மட்டும்தான் உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என நினைத்து விடாதே. இந்த உலகில் மனிதனாய் பிறந்த பல பேருக்கு இப்படிதான் ஏகப்பட்ட குழப்பங்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் நிறைந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் புன்னகைத்துக் கொண்டே கடந்து போவதில் தானே உன் சாமர்த்தியம் இருக்கிறது. உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய உன் அப்பன் முருகன் நிச்சயமாய் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகிறேன். முன்பெல்லாம் உறவுகள் நிறைய பேர் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவைகள் குறைவாக இருந்தது, வரவு நிறைவாக இருந்தது. ஆனால் இப்போது மனிதர்களும் ஒன்றாக இருப்பது கிடையாது. எல்லாரும் பிரிந்து பிரிந்து உறவுகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் எல்லாருக்குமே அதிகரித்து விட்டது. தன்னலமும் எல்லார் மனதிலும் ஊடுருவி சுயநலமாக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருப்பதால் சுகங்கள் எல்லாம் மறைந்து போய் எல்லார் வாழ்க்கையும் சுமையாக மாறிவிட்டதல்லவா? நான் சொல்வதை முழுவதுமாக புரிந்து கொள். வசதி வாய்ப்பு அமையும் போது அதை சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது யானைக்கு சாப்பிடுவதற்கு கரும்பு தோட்டம் கிடைக்கும் போது யானையாய் அதை அடித்து பிழிந்து விடலாம்.
ஆனால் எதுவுமே கிடைக்காமல் வெறும் சக்கை மட்டும்தான் கிடைக்கிறது என்றால் எறும்பு போல அதை அளவாய் பயன்படுத்தவும் நீ தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் வாழ்க்கையை சமநிலையாய் வாழ்ந்து காட்டக்கூடிய பக்குவம் உனக்குள் இருந்துவிட்டால் போதும். எந்த துயரமுமே உன்னை நெருங்க முடியாது என் செல்வமே. எங்கு எது கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யாரால் கிடைக்கும், எந்த விஷயத்தை எப்படி முடிக்கலாம் என எதுவுமே புரியாமல் தானே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எல்லாமே நீ எதிர்பார்க்கிற விதத்தில் தான் இருக்கிறது. மனதில் எந்த கவலைகளும் இல்லாமல் நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு பார்த்து பார்த்து செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ கணக்கே இல்லாமல் தடம் புரண்ட ரயிலில் பயணிப்பவன் போல எதையும் யோசனை செய்யாமல் குழப்பமான மனநிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறாய். என்ன செய்வதென புரியாமல், எதை எப்படி எதிர்கொள்வது, சரி செய்வதென புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து வைக்க நான் வந்துவிட்டேன் என் செல்வமே. உனக்கு வேண்டியதையெல்லாம் உடனுக்குடன் முடித்து கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது இனி நீ கவலை கொள்ளவே வேண்டாம். உன் வாழ்க்கை அழகானதாக மாறத்தான் போகிறது. மனிதனின் வாழ்க்கை என்பதே ஒரு கணக்குதானே. உன் வருமானத்தை கூட்ட வேண்டும், மனிதனின் எடையை குறைக்க வேண்டும், நேரத்தை வகுக்க வேண்டும், உறவுகளை பெருக்க வேண்டும். இந்த கணக்கெல்லாம் சரியாக உன் வாழ்வில் இருந்தால் உனக்கு எந்த பிரச்சனைகளும் வரவே வராது. ஆனால் இந்த வாழ்க்கை கணக்கு பிசகி போனால் அடுத்து என்னதான் நீ முயற்சி செய்தாலும் காலம் என்கிற ஆசிரியர் உன்னை தோல்வியில் தள்ளிவிடும் அல்லவா. எப்போதும் உன் வருமானம் பெருகி முன்னேற்றமாய் நீ வாழ்வதற்கும்படி உன் வேலைகளை சிறப்பாய் செய்ய பார். கஷ்டப்பட்டு வேலை செய்வதென்பது பெரிது கிடையாது. இஷ்டப்பட்டு உன் வேலையை சுலபமாய் சிறப்பாய் செய்து முடிப்பதற்கான விஷயத்தை நீதான் சிந்திக்க வேண்டும். உடல் எடை அதிகமாகிக் கொண்டே போனால் சோம்பேறித்தனமும் அதிகமாகிவிடும், செயல்பாடுகளும் குறைந்து போய் கடைசியில் நோய் நொடிதானே அதிகரிக்கும். அதனால்தான் உடல் எடையை குறைக்க சொன்னேன். நேரத்தை இஷ்டத்திற்கு பயன்படுத்தி பொழுதுபோக்குகளிலேயே வீணாக கழிக்காமல் எதை எப்போது எப்படி செய்ய வேண்டுமோ சரியாய் முறையாய் செய்யப்பார். எல்லா மனிதர்களின் உறவுகளும் அவசியம் என்பதை புரிந்து கொண்டு உறவுகளை பெருக்கிக் கொள்ளும்படி அன்பான வார்த்தைகளை இதமாய் பேசி பழகு. இனிமேல் உன் வாழ்வில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். என்னை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நிச்சயமாக நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ செய்த வினைகளின் தொடர்ச்சியாகத்தானே இந்த பிறவியை நீ எடுத்திருக்கிறாய். நீ செய்த முற்பிறவிகளின் தொடர்ச்சியாய் இந்த பிறவியில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் நல்லதாக மட்டுமே இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். மற்ற உயிர்களின் மீதான அக்கறையோடு நீ செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அதை உன் கணக்கில் நான் வரவு வைத்துக் கொள்வேன் என் செல்வமே. உன் எண்ணம் போலவே நல்வார்த்தைகளை பேசி உன் வாழ்க்கையையும் சுகமாய் நடத்தி முன்னெடுத்து போவதற்கான வேலைகளை செய்யப்பார். உன் பிறவி எண்ணிக்கை அதிகரிக்கும். உன் வரவு செலவு கணக்குகள் எல்லாவற்றையும் பதிவு செய்யும் நான் உன் வரவை அதிகமாக்கும் வேலைகளை நிச்சயமாக செய்து கொடுப்பேன். நல்லதே உனக்கு நடக்கும். ஓம் முருகா.